இது என்னன்னு பாக்குறீங்களா? குதிரைவாலி அரிசி பருப்பு சாதம் ப்ரீமிக்ஸுங்க. காலையில எந்திரிக்கிறது லேட் ஆயிருச்சு, டக்குன்னு ஒரு டிஃபன் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் இருந்தது அப்படிங்கும் போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது அரிசி பருப்பு சாதம் மிக்ஸ், இது மாதிரி பொங்கல் மிக்ஸ், கிச்சடி மிக்ஸ், சாம்பார் சாதம் மிக்ஸ், கொழுக்கட்டை மிக்ஸ்னு எல்லா டைப் ஆஃப் மிக்ஸும் அது மில்லட்ஸ்ல கிடைக்குது அப்படிங்கும் போது நம்ம இதை கண்டிப்பா யூஸ் பண்ணியே ஆகணுங்க. நான் இன்னைக்கு அரிசி பருப்பு சாதம் ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கேன். குக்கர்ல ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தாளிச்சுக்கலாம். நீங்க தக்காளி கூட ஒண்ணு போட்டு தாளிச்சுக்கோங்க. நான் தக்காளி சேர்க்க மாட்டேன் அரிசி பருப்பு சாதத்துக்கு, அதனால நான் சேர்க்கல. இது வதங்குறதுக்குள்ள இன்னொரு பாத்திரத்துல இப்ப நான் 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இப்ப 750 ml தண்ணி வந்து ஒரு பாத்திரத்துல ஊத்தி அடுப்புல வச்சாச்சு. பாருங்க, வெங்காயம் வதங்கிருச்சு நல்லா. ப்ரீமிக்ஸ்ல கொஞ்சம் காரம் கம்மியா இருந்ததுங்க. நீங்க வேணும்னா இது கூட 2 வரமிளகா கூட தாளிச்சுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த வெங்காயம் வதக்கினதோட சேர்த்துக்கிறேன். உப்புமே எங்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது, கம்மியா சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ உப்பு வேணும்னாலும் ஒரு 1/4 ஸ்பூன் கல்லுப்பு இந்த தண்ணியோட சேர்த்திக்கோங்க. இப்ப நான் இந்த ப்ரீமிக்ஸ் ஓபன் பண்றேன். கவர் பாருங்களேன், அவ்வளோ நல்லா ஒரு பேக்கிங். இந்த கவர் பாத்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் மெட்டீரியல் தான். நல்லா ஜிப்லாக்கோட உள்ள இருக்கிற கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுனால இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாததுனால இது பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட்ல இருந்து 10 days வரைக்கும் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். அதனால நீங்க ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இதை வந்து தயார் பண்ணுவாங்க. இப்ப இந்த ப்ரீமிக்ஸ் ஃபுல்லா இதுல தண்ணியில போட்டாச்சுங்க. நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குக்கர் மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டா போதும். இவங்க மில்லட்ஸ் பாத்தீங்கன்னா வாங்கி நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ப்ராசஸ் பண்றாங்க. நம்ம வாங்கி ப்ராசஸ் பண்ணி பண்றதுக்கு இது பெட்டரா இருந்ததுனால நான் இப்ப இது வாங்கிக்கிறேன். இது 80% ப்ரீ குக்ட் அப்படின்றதுனால 2 விசில் மட்டும் போதும். நல்லா ஆவி இறங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேல தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கு, மிக்ஸ் பண்ணா சரியாயிரும். மிக்ஸ் பண்ணிட்டு குக்கர் திருப்பி ஒரு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு எடுத்தீங்கன்னா நல்லா செட் ஆயிரும். வேணும்னா ஒரு 2 ஸ்பூன் நெய் மேலால ஊத்திட்டு சர்வ் பண்ணலாம். பேச்சுலர்ஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுங்க. மில்லட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த ப்ரீமிக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க.